அதுக்கு உசை சொல்கிறான், நீனும் நானும் ஒன்று மியோ, உன் பவர் தானே உன்னை இப்போ காப்பாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து மியோ சொல்கிறான், இல்லை கியோக்கா தான் என்ன காப்பாற்றினது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே உசை சொல்கிறான், சரி கியோக்காவை காப்பாற்றணும்னு ஸ்ட்ராங்கான பவர் வேணும்னு நீ விருப்பப்பட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கியோக்காவை காப்பாற்றணும்னு தானே இப்போ ஃபுல் பவரையுமே யூஸ் பண்ணுறா. உடனே மியோ பார்க்குறா, ஆமாங்கிற மாதிரி. அதுக்கு வந்து இவன் சொல்கிறான் உசை, அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு மியா சொல்கிறான், நான் ஒன்றும் உன்ன மாதிரி பவரை யூஸ் பண்ணி அடுத்தவங்களை காயப்படுத்தினதோ கஷ்டப்படுத்தினதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு உசை சொல்கிறான், நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தலைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மியா சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து என் பவரை யூஸ் பண்ணி அடுத்தவங்க வாழ்க்கைக்கு தொல்லையெல்லாம் பண்ணதில்லை, யார்கிட்டேருந்து எதுவும் திருநதும் கிடையாது, அதனால நான் இன்னும் உன்ன மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே வந்து அவன் பார்த்துட்டு உசை பார்த்துட்டு, இன்னும் நீ வந்து மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தானே இருக்க, சரி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் உன்னோட கியோக்கா வந்து கஷ்டப்படுத்தினா நீ வந்து உன்னோட ஒப்பீனியனை மாற்றிப்ப அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கத்தி அடிப்பானா. உடனே மியா என்ன பண்ணுறா, அவரோட இது அவளோட உலகம் தானே, அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த கத்தியை மற வச்சிட்றா. உடனே அதை பார்த்துட்டு உசை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சிரிச்சிட்டு வானத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான், சுமி பாத்தியா உன் பொண்ணு வந்து ஒரு ரியலான ட்ரீம் சைட் மெய்டனாக மாறிட்டா, அவள் பவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கான். மியோ இதெல்லாம் பார்த்துட்டு உசைட்ட பேச ஆரம்பிக்கிறா, நீ வந்து கிஃப்டட் கம்யூனியன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி எல்லா மக்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, நான் வந்து ஒரு சரியான விஷயத்துக்காக இப்படி அடுத்தவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன், அதனால நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உசையும் பார்த்துட்டு, சரி அப்போ உன்னோட ஐடியாலாம் எதையாச்சும் மாற்றுன்னு நினைக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே மியோவுக்கு சமக்கம் வந்துடுது. ஓடி வந்து அந்த உசையை பலர்னு அரைஞ்சிட்றா. அப்புறம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி நான் ஒன்றும் உன்னை ஒரு மனுஷனாவோ இல்லை நீ வந்து மறைஞ்சு போயிடணும் இங்கேருந்து அப்படிலாம் நான் இன்னும் பார்க்கணும்லாம் நினைக்கல, நீ இப்போ இப்படி இருக்கிறத பற்றி எங்கள் அம்மா ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டாங்க, எங்கள் அம்மாவோட ஆசைலாம் ஒன்று தான், நீ வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எங்கள் அம்மா விருப்பப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது குசை சொல்கிறான், உனக்கு வந்து என்னையும் சுமியையும் பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் தான் போன எபிசோட்லேயே சுமி வந்து மியோக்கு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்கள்ல, பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு. அதான் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரியும், நீ எப்படி எங்கள் அம்மா கூட இருந்த, ஃபஸ்ட் எப்படி மீட் பண்ண, நீ எப்படி எங்கள் அம்மாவை லவ் பண்ண அப்படின்னு எல்லாமே தெரியும், உனக்கு எந்த அளவுக்கு எங்கள் அம்மா முக்கியம்னு தெரியும், உன்னை இருட்டிலேருந்து எங்கள் அம்மா தான் வெளிச்சத்து கூட்டு வந்தாங்கன்னு தெரியும். அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நான் என்னோட கியோக்கா கூட இருந்தது தான் ஞாபகம் வருது. கியோக்கா மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையும் இருள்லேயே தான் இருந்திருக்கும். என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியுது, நம்ம நேசிக்கிறவங்களை நம்ம இழந்தால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலி இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் நீ பண்ணது எல்லாமே சரின்னு ஏற்றுக்க முடியாது. இப்போ நான் வந்ததுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும், அதனால தான் தயவு செஞ்சு நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு உசை சொல்கிறான், வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் மியா விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா, எங்கள் அம்மாவோட ஆசைலாம் என்ன, நீ பெருமையோட தலை நிமிர்ந்து இருக்கணும், சந்தோஷமாக வாழணும் தானே ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. திருப்பி வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி உசை சொல்கிறான். திருப்பி மியா அவன் சட்டையை பிடிச்சி, நீ எங்கள் அம்மாவை நேசித்தது தானே, அப்படின்னா அவங்க எங்கள் அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றணுங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் வாயை மூடுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அவன் கத்தனோடனே திருப்பி அந்த இடமே இருட்டா மாதிரி அவனை சுற்றி ஏதோ பிளாக் கலரில் இங்க் மாதிரி எந்திரிக்க ஆரம்பிக்குது. எந்திரிச்சு அப்படியே இதை பார்த்தோன்னே மியோ வந்து அப்படியே பின்னாடி போயிடுறான். கியோக்காவும் மியோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அப்போ அந்த இங்கு மாதிரி இருக்கிறதுலாம் என்ன பண்ணுது, இவங்க ரெண்டு பேருமே சுத்த ஆரம்பிக்குது. இவன் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான் உசைன்னுட்டு. இதை பார்த்துட்டு ஆராத்தா கன்னை வெளில எடுத்துடுறான். இதை பார்த்தோன்னே மியோ வந்து ஃப்யூச்சரை பார்த்துருப்பல, ரெண்டு பேருமே செத்துருவாங்கல்ல, அதனால நிப்பாட்டு ஆராத்தா எதுவும் பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே உசை சொல்லிகிட்டு இருக்கான், இப்படியே இருளே இருந்து செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே மொத்தமாக மியோவை மூடிடுது. கியோக்கா அதை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான் மியோன்னு சொல்லிட்டு. பார்த்தா பின்னாடி ஒரு பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது. யாருன்னு பார்த்தா சுமி வராங்க. அதான் மியோவோட அம்மா. அவங்கள பார்த்தோன்னே இந்த உசை வந்து மியோவையும் கியோக்காவையும் விட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் என்னை வந்து விட்டுட்டு இறந்து போனேன், நீ இல்லாமல் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ இறந்து போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, அப்படிப்பட்ட இந்த உலகத்தை அழிச்சிட்டு நான் புது உலகத்தை உருவாக்க போகிறேன், நீயும் மியாவும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதில் என் கூட இறந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ ஒன்றும் அப்படிலாம் பண்ணல, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற, நீனும் என் குடும்பத்தில் ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு, நீ வந்து என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா, உன்னோட சந்தோஷத்தை பாதுகாத்து உன் கூடயே இருக்கிறது தான் என் வேலை, நீ வந்து என் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் தெரியுமா, ஆனால் நானும் உனக்கு உன் குடும்பத்தில் ஒருத்தன் தான், சரி நீ உன் குடும்பத்துக்காக தானே அங்கே கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அங்கே போய் சந்தோஷமாக இருந்தியா, உன்னோட ஆசையை நிறைவேற்றினியா, எதுவுமே இல்லை தானே, அதனால நீ சொல்கிறது எல்லாமே தப்பு, நீ சொல்கிறதும் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான்.
அதனால தான் நான் வந்து ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறேன், அங்கே மியோவோட பவர் தான் டாப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுதான் உன்னோட உண்மையான ஆசை, அது எல்லாத்தையும் பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி சுமி கிட்ட சொல்கிறான். சுமி சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னோட ஆசையே கிடையாது, நீ வந்து இன்னையிலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஸ்வாடு வேலையிலேருந்து நீக்கப்படுற, அதனால நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதைவன் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியாது, இங்கே என்னால் இருக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தியை வெளில எடுக்கிறான். அவனே குத்திக்க பார்க்குறான். இதை பார்த்துட்டு மியோ அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவன் குத்திடுறான். குத்தின அப்புறம் தான் இங்கே ஆரத்தை வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கனவு உலகத்தை விட்டு வெளில போக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் குத்திட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். வெளில பார்த்தா அப்படியே அவன் மறைஞ்சும் போயிடுறான். இவங்க முன்னே பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. அந்த இடமே உடைய ஆரம்பிக்குது. அப்போ தான் பார்த்தா திடீர்னு மியோ வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறா. சுற்றி ஒரே கிளாக்காக இருக்குது. அப்போ பார்த்தா அங்கே மியோவோட அம்மா குரல் கேட்குமா. அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து நல்ல வேலை பண்ண மியோ, நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத, இப்போ எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. வெளில பார்த்தா கீழே வந்து கியோக்கா விழுந்து கிடக்குறான். அவரை பார்த்துட்டு கியோக்கான்னு சொல்லிட்டு ஓடுறா. அப்போ பார்த்தா மியோன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த உசை தான். மூக்கு வாயெல்லாம் ரத்தம் சுற்றியாக அவனை சுற்றி அப்படியே கருப்பு புகையாக போயிட்டுருக்கு. மியோ இங்கே வந்துரு, நம்ம வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றலாம், நம்ம புது உலகத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே மியோ குறுகுறுன்னு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இவன் திடீர்னு அந்த கருப்பு புகையெல்லாம் மறைஞ்சி போயிருமா. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்குறான். டக்குன்னு யாரோ அவனை சுட்டுடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஆராத்தா. இவன் அதை பார்த்துட்டு, ஆராத்தா நீயான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவன் மேலே வீசிடுறான். அது வந்து ஆராத்தா வயிற்றுலேயே குத்திடுது. திருப்பி ஆராத்தா இன்னொரு தடவை சுட்டுடுறான். அது வந்து கரெக்டாக அந்த உசை மேலே போட்டு கீழே விழுந்துடுறான். இங்கே ஆராத்தா கத்தி போட்டதுனால கீழே விழுந்து கிடக்கான். இதைத்தானே மியோ கனவுலையும் பார்த்தா இது அப்படியே குறுகுன்னு மியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. வேகமாக ஆராத்தாக்கிட்ட ஓடி போய் உட்காந்து இருக்கா. ஐயா இப்படி பண்ண ஆராத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் மியோ கையை பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருமியோ, இவ்வளோ நேரம் நான் பண்ணது எல்லாமே தப்பு, ஏன்னா ஏமாற்றிட்டேனா இவங்களை, அதனால மன்னிச்சிருமியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு கியோக்கா எந்திரிச்சு, யாராச்சும் இருக்கீங்களா, உதவிக்கு வாங்க, சீக்கிரம் மெடிக்கல் உதவி தேவை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இங்கே உசையை கட்டுறாங்க. உசைக்கு வந்து சுமி தெரியுறாங்க. அவங்க வந்து வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சுமி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுமி கையை பிடிக்கிறான். அப்படியே பார்த்தா 2 பேருமே சின்ன பிள்ளையாயிடுறாங்க. 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அத்தோட இறந்துடுறான். அப்போ தான் கியோக்கா வந்து பார்க்குறான். உயிரோட இருக்கானான்னு பார்த்தா அவன் இறந்துட்டானா வந்து மியோட்டையும் சொல்லிடுறான். அங்கே வந்து ஆராத்தா கட்டுப்பட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது மாதிரி அவன் இறந்துட்டான்னு மியோட்ட சொன்னதுக்கப்புறம் மியோ வந்து அழ ஆரம்பிக்கிறான். என்னோடய ஃப்யூச்சரை பார்க்குற சுற்றி வச்சு என்னால் ஃப்யூச்சரை மாற்ற முடியும், ஆனால் வந்து எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாது, ஏன்னா அவன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. உடனே கேட்கான்னு சொல்கிறான், இதில் வந்து உன் தப்பு எதுவுமே இல்லை, உன்னோட முடிஞ்சது எல்லாத்தையுமே நீ பண்ண, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அடுத்த சீனில் ஃப்ரெண்டு போலீஸ் இந்த மித்த போலீஸ்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, அரசரை காப்பாற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இந்த கமாண்டரும் மியவும் சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்டு போலீஸ் சொல்கிறான், நம்ம எல்லாருமே நல்ல வேலை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அங்கே மியவும் கமாண்டரும் வந்துடுறாங்க. அதான் இவன் சொல்கிறான், அண்ணனும் அங்கே பாரு உண்மையான கமாண்டர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்கள பார்த்தோன்னா இந்த ஃப்ரெண்டு போலீஸ்க்கு இருந்து அவங்கள்ட்ட ஓடி போகிறான். அத்தோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.